வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ் தகுதி எண் மதிப்பீட்டு தேர்வு பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. படுக்கை, உடல், குறிக்கோள், மலை. விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் டேஷ். ரா இளங்குமரனார், கா அப்பாதுரையார், தேவநேய பாவனார், சி லக்குவனார். விடை தெரியவில்லை. ஆன்சர் தேவநேய பாவனார். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர். மறதி, நீரவர், மறதி, நீரவர். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, நீரவர். குதிர்தல் இணையான வேறு சொல் அறிக. குதிர்தல்னால் அதுக்கு இணையான வேறு சொல் படிதல், குடியமர்தல், ஒழுங்காதல், சீராதல். விடை தெரியவில்லை. ஆன்சர் படிதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. இவை எதுவும் இல்லை. விடை தெரியவில்லை. இதில் எழும்பின்றது லூ மாறி இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் தான். எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. அடுத்து, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. அடுத்து, இதில் என்ன 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆகாய கங்கை அருவி, கேத்ரின் அருவி, சுருளி அருவி, குற்றால அருவி. விடை தெரியவில்லை. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக அப்படின்னா குற்றால அருவி தான். ஸோ இந்த இவ்வளோ பேராகிராஃபில் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து, தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-2025. அதாவது கனவு இல்லம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது, தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு மற்றும் நோபல் பரிசு இலக்கியம், தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பேன். அதுக்கு நோபல் பரிசு இலக்கியம் கிடைக்கிது. ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-2022 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதனை கண்டறிக. 9, 17, 8, 10. விடை தெரியவில்லை. ஆன்சர் 10 இங்கே கொடுத்துருக்காங்க. திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. அது ஆன்சர் 10. ஸோ இது எதுக்காகனா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி தான் சரி. ஸோ இப்போ நமக்கு 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி எண் மதிப்பீட்டு தேர்வு ஃபுல்லாக பார்த்துட்டோம். எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதனோட கண்டினியூஷன்ஸாக நம்ம பொது அறிவு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து. நன்றி.